ஸ்ரீமன்னாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. दैत्ये दिक्षु विशुष्ट सक्षुषि महा संभ्रम्बिनी स्तंभतकाक संभूतं न मृगात्मकं न मनुजाकारं वपुस्ते विभो किमु किमु भीषणमेतदद्भुतमिति व्युत्प्रान्त चित्ते सुरेखे विस्फूर्जत्थवलोघ्र रोम विकसत् वर्ष्माः समाजृम्भताः. தசாவதாரங்களுக்குள்ள உயர்ந்த நிருசிம்மாவதாரம் நடக்கக்கூடிய அழகான ஆச்சரியமான ஸ்லோகத்தை நிருசிம்மமூர்த்தி குருவாயூர்ல தனக்கு நேர அவதாரம் பண்ணி எப்படி காட்டுறாரோ அதே பாவத்துல உயர்ந்த சமஸ்கிருத பதங்களால அந்த ஸ்லோகத்தை வர்ணிக்கிறார். சாதாரணமா ஒரு காவியத்தை எழுதும் போது நேர திவ்ய தரிசனம் கிடைக்கலன்னா இப்படி ஸ்லோகத்தினுடைய ஒரு அமைப்பே வராது. அதனால கண்டிப்பா நமக்கு தெரியறது பட்டத்திரிக்கு குருவாயூரப்பன் சாட்சாத்காரமாக அந்த திவ்ய தரிசனத்தை அளிச்சிருக்கான். குருவாயூரப்பா கழுத்து வரைக்கும் சிங்கமாகவும் கழுத்துக்கு கீழே மனித ஸ்வரூபமாகவும் அந்த தூணை தட்டின அடுத்த க்ஷணத்திலேயே அந்த ஹிரண்யகசிபுவே நடுநடுங்கும்படியாக உத்தமமான அந்த ஒரு முகூர்த்தத்தில் கிமு கிமு பேஷணமேதத்புதமிதி அற்புதமான நிருசிம்மாவதாரத்தை நடத்துறேன்னு சொல்றாராம். ஸ்ரீமத் பாகவதம் அதி அத்புதம்னு சொல்லிட்டு பாகவத ஸ்லோகத்தை பார்த்தோம்னா சத்தியம் வீதாத்தும் ஜபருத்யபாஷிதம் வியாப்தியும் ச பூதேஷ்வகிலேஷு சாத்மனம் அதிருஷ்யதாத் அத்யத்புத ரூபமுத்வகல் ஸ்தம்பே சபாயம் நமிருகம் நமானுஷம். பாகவதத்தை ஒட்டித்தான நாராயணியம். அதனால இதுல அதே பதப்பிரயோகம் கிம் கிம் பீஷணமே தத்புதமிதி வியுத்ப்ராந்த சித்தே சுரே. அதாவது அத்புதம்னாலே உயர்ந்ததுன்னு அர்த்தம். ஆகா என்ன அற்புதமா இருக்கு அப்படின்னா அது ரொம்ப வசந்ததுன்னு அர்த்தம். நிருசிம்மாவதாரம் என்னன்னா அது அத்புதம் மாத்திரம் இல்லையா. கிருஷ்ணாவதாரத்தை சொல்லச்சே இதே சுகபிரமம் தம் அத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம்னு கிருஷ்ணாவதாரம் அற்புதமான அவதாரம்னார். அதை விட வசந்ததான் நிருசிம்மாவதாரம். அதனால்தான் பாகவதமும் பட்டத்திரியும் கொண்டாடுறா. அது என்னன்னா அத்புதத்தை விட வசந்தது என்ன இருக்க முடியும். அதி அத்புத ரூபம் உத்வகன்னு அத்தியுதமான ஒரு ரூபமா. என்ன அதி அத்புதம்னா சத்தியம் வீதாத்தும் ஜபருத்யபாஷிதம் சத்தியமான அவதாரம்னா நிருசிம்மாவதாரம் தானா. தசாவதாரத்துல ராமச்சந்திரமூர்த்தியும் சத்தியமான அவதாரம் தான். சத்தியத்தை காப்பாத்துறதுக்காகத்தான் இக்ஷ்வாகம்சத்துல ராமன் அவ்வளவு பாடுபட்டார். ராமோ விக்கிரகவான் தர்மகா சத்தியவாக்கியோ திருடவிரதகா அப்படின்றதே ராமனுடைய ஒரு கொள்கை. அதே மாதிரி நரசிம்மமூர்த்தி. அதனாலேயோ என்னவோ ராமானு ராமனை கூப்பிடுறதை விட ராகவ சிம்மான்னு கூப்பிட்டா ராமனிடத்துல ஒரு கம்பீரம் இருக்குமா. ராமனை நரசிம்மனோட சேர்த்து ராமன் பாதியாகவும் நரசிம்மன் பாதியாகவும் ராகவ சிம்மா அப்படின்னு கூப்பிடும் போது ராமனுடைய அந்த சத்திய வாக்கியத்தினுடைய பிரகடனம் தெரியும். அப்ப நிருசிம்மமூர்த்தி சத்தியமூர்த்தி. சத்தியமூர்த்தினா எதனால சத்தியமூர்த்தின்னா நாராயண பட்டத்திரி சொன்னார், குருவாயூரப்பா எத்தனை சத்தியத்தை நீ அரவணைச்சுண்டு நரசிம்மமூர்த்தியா அவதாரம் பண்ணிருக்க. கிமு கிமு பீஷணம் அத்புதமிதி. முதல் சத்தியம் என்ன சத்தியம்? பிரம்மாவுக்கு பிரம்மா கொடுத்த சத்தியம். பிரம்மாவுக்கு நீ சொல்லியிருக்க உங்களை நான் படைச்சுட்டேன், நீங்க உலகத்தை படைக்கலாம், உலகத்துல அவர்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்து என்ன வழிபட்டால் நான் வந்து காப்பாத்துவேன்னு பிரம்மாவை படைக்கும் போது நீ சொன்ன அந்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக நரசிம்மனா வந்துட்டேன். இரண்டாவது சத்தியம், பிரம்மா ஹிரண்யகசிபுவுக்கு பலவிதமான வரங்களை கொடுத்திருக்கார். உனக்கு பகல்ல மரணம் வரக்கூடாது, இரவுல வராது, வீட்டுக்குள்ள வராது, வெளியில வராது, பூமியில இல்ல, ஆகாசத்துல உன்னை யாரும் அழிக்க முடியாது, யாரும் எந்த விதமான ஆயுதங்களையும் எடுத்துட்டு வர முடியாது, மனுஷன் அழிக்க மாட்டான், மிருகம் அழிக்காது அப்படின்னு இவ்வளவு வரம் கொடுத்திருக்கிறதுனால அவ்வளவு வரத்துக்கு ஏத்த மாதிரி சத்தியம் விதாத்தம் பிரம்மா ஹிரண்யகசிபுவுக்கு கொடுத்த ஒரு சத்தியம். அது மாத்திரம் இல்ல, பிரகலாதன் இப்ப என்ன சொன்னான், குருவாயூரப்பா
என் சுவாமி தூணிலம் முளன், துரும்பிலம் முளன், சாணிலம் முளன், சதகோரிட்ட கோணிலம் முளன், தட்டியதோறும் வருவன் நரசிங்கன், எல்லா இடத்திலையும் நரசிம்மமூர்த்தி இருக்கான்னு சொன்னானே, அதனால குழந்தை சொன்னதை நிரூபிக்க வேண்டாமான்னு பிரகலாதனுடைய ஒரு சத்தியம். எல்லாத்துக்கும் மேல இரண்யகசிபுவை அழிக்கணும் அப்படின்னு தேவதைகள்லாம் குருவாயூரப்பா உன்னை சரணாகதி பண்ண போது தேவதைகளுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்த. கவலையே பட வேண்டாம், என்னைக்கு இந்த இரண்யகசிபுவனுடைய அட்டூழியம் ஜாஸ்தி ஆறுதோ அன்னைக்கு பிரகலாதனை காப்பாற்றுவதற்காக நான் நரசிம்மமூர்த்தியாக அவதரித்து தேவதைகளான உங்களையும் காப்பாத்துவேன், இது சத்தியம்னு. அதனால தேவதைகளுக்கு கொடுத்த ஒரு சத்தியம். உலகத்துல சாதாரணமாவே நீ ஒரு வார்த்தை சொல்லியிருக்க, யதா யதாகி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத, துஷ்டர்களை அழிப்பதற்கும் சிஷ்டர்களை காப்பாற்றுவதற்கும் நான் அவதாரம் பண்ணுவதற்கு தயங்க மாட்டேன்னு. அப்போ அந்த ஒரு சத்தியம். இந்த இரண்யகசிபுவோ இரண்யாட்சனோ யாரு? வைகுண்டத்துல உனக்கு காவலாளிகளா இருந்த ஜெயவிஜயாள், அவர்களுக்கு நீ சொன்ன 3 பிறவியை நீங்க எடுங்கோ, ஒவ்வொரு பிறவியிலையும் கடைசியில வந்து நானே அவதாரம் பண்ணி உங்களை அழிச்சு எங்கிட்ட சேர்த்துப்பேன்னு. அந்த ஜெயனும் விஜயனும் தான் முதல்ல கோபமே பிரதானமாக இரண்யாட்சன் இரண்யகசிபுவாக பிறந்திருக்கா. அதுல வராகமூர்த்தியா வந்து இரண்யாட்சனை சேர்த்துட்ட. இரண்யகசிபு கொடுத்த வாக்கு காப்பாற்ற வேண்டாமா? நரசிம்மனா வந்து அவனை அழிக்க போறேன். ஆக குருவாயூரப்பா, பிரம்மாவுக்கு கொடுத்த சத்தியம், தேவதைகளுக்கு கொடுத்த சத்தியம், பிரகலாதனுக்கு கொடுத்த சத்தியம், எங்களுக்கு நீ கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சத்திய வாக்கு, இத்தனை சத்தியத்தையும் நீ காப்பாற்றணும்ன்றதுக்காக தான் நரசிம்ம மூர்த்தியே நான் குருவாயூர்ல நரசிம்மன்னு சொல்ல மாட்டேன், சத்தியமூர்த்தின்னு உன்னை வழிபடுவதற்காக நான் சந்தோஷப்படுறேன். கிம் கிம் பீஷண இப்படி எல்லாம் அவர் அவதாரம் பண்ணி தரிசனம் கொடுக்கச்சே அவருடைய பெருமைகளை எல்லாம் வர்ணிச்சிருக்கார் நாராயண பட்டத்திரி. அதே சந்தர்ப்பத்தில் இந்த நரசிம்மமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தை நம்ம அடைய வேண்டாமா? ஊர் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும், பரிக்கல்ன்ற ஒரு க்ஷேத்திரம். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் விழுப்புரத்திலிருந்து உளுந்தூர்பேட்டை செல்லக்கூடிய மார்க்கத்திலே சுமார் 21 கிலோமீட்டர் தூரத்திலேயும், கடிலம் என்ற ஒரு சந்திப்பிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திலேயும் அமைந்திருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்ம சுவாமியினுடைய திருக்கோயிலிலே நாம் ஏற்கனவே ஒரு லட்சுமி நரசிம்மர் உற்சவமூர்த்தியை தரிசித்தோம். இதோ நாம் தரிசிக்க இருப்பது பழமையான ஒரு லட்சுமி நரசிம்மர். தரிசிக்க தொடங்கிவிட்டோம். இந்த விக்கிரகத்தை நாம் நோக்கும் போதே, இந்த திருமுகத்தை நாம் தரிசிக்கும் போதே நமக்கு புலப்படுகின்றது இது மிகவும் எத்தனை ஆண்டுகள் பழமையானது என்று கூற முடியாத அளவுக்கு பிராச்சீனமான ஒரு விக்கிரகம். இருந்தாலும் அந்த திருமுகத்திலே நரசிம்மமூர்த்தியினுடைய கம்பீரம் நமக்கு பளிச்சிடுகின்றது. தன்னுடைய வாய்களை அகல திறந்து கொண்டு திறந்த திருவாயோடு நாம் இந்த திருக்கோயிலிலே தரிசிக்கக்கூடிய ஒவ்வொரு நரசிம்மருக்கும் ஒவ்வொரு விதமான காட்சி திவ்ய தரிசனமானது சிறப்பாக நமக்கு அமைகின்றது. அந்த வகையிலே அபயகஸ்தத்துடன் சிறிய உருவிலே இருந்தாலும் அதற்கேற்றாற்போல் சிறிய சங்கு சக்கரங்களை தான் தாங்கிக் கொண்டு இதோ லக்ஷ்மியை மடியிலே அமர்த்தி கொண்டு தான் அந்த லக்ஷ்மி கையிலே தாமரை பூவை ஏந்தி கொண்டிருக்க, லக்ஷ்மி ஹயக்ரீவன் போன்று தான் விசித்திரமாக ஒரு ஏலக்காய் மாலையை இங்கே சார்த்தி கொண்டிருப்பதும், அதோடு அழகான சாலக்கிராம மாலையையும் தான் சேர்த்து சார்த்தி கொண்டு திருவடியிலிருந்து அபயகஸ்தம் திருமுடி வரை ஆரத்தியோடு நமக்கு காட்சியளிக்கக்கூடிய இந்த சுவாமியினுடைய திவ்ய தரிசனத்தோடு, வெள்ளிக்கிழமை அல்லவா பகவான் நமக்கு அவதாரத்தை தொடங்கி மகாலட்சுமி சம்பன்னனாக பட்டத்திரிக்கு காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த திருத்தலத்திலே இதோ தாயாரான கனகவல்லி தாயாருடைய திவ்ய தரிசனத்தையும் நாம் அடைகின்றோம். அழகான மூலமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனம், அமர்ந்த திருக்கோலம், உயர்ந்த கிரீடம், சாந்தமான திருமுகம், இதோ அழகான கண் மலர்களை தான் சார்த்தி கொண்டிருப்பதால் இந்த தாயார் அழகாக கண்களை அகல விரித்துக் கொண்டிருக்கக்கூடிய திவ்ய தரிசனத்தை நாம் அடைகின்றோம். கர்ணபத்திரங்களை தான் சார்த்தி கொண்டு கருணையே பொழியக்கூடிய அழகான சேவையோடு காட்சியளிக்கக்கூடிய தாயார் இரு கையிலே தாமரை பூவை தாங்கிக் கொண்டிருக்கின்றார். அபயகஸ்தத்தையும் தரிசிக்கின்றோம். வரம் தரக்கூடிய வரதகஸ்தத்தையும் கனகவல்லி தாயார் இங்கே நமக்கு அளிக்கின்றார். உயர்ந்த பீடத்தின் மேல் எளிமையாக காட்சியளிக்கக்கூடிய இவளுடைய திவ்ய தரிசனத்தை ஆரத்தியோடு நாம் அடைகின்றோம். இதே பாவத்திலே கனகவல்லி தாயார் உற்சவ மூர்த்தியாக நமக்கு இங்கு காட்சியை அளிக்கின்றார். மூலமூர்த்திக்கும் உற்சவமூர்த்திக்கும் அதிகமான ஒரு வித்தியாசம் இல்லை. சிறிய திருமேனி, அமர்ந்த திருக்கோலம், அதே போன்று ஒரு கிரீடம்,
கண்களை அகல விரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேத்திரத்தினுடைய சேவை, நீண்ட நாசியோடு, ஆகா நேரே சென்றால் கூட இவ்வாறு தரிசிக்க முடியாத அளவுக்கு அந்த திருமுகத்தினுடைய அழகை இதோ நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகா, கர்ணபத்திரங்களை சார்த்திக் கொண்டிருக்கின்றார். இந்த கர்ணபத்திரத்திலே என்ன அழகு! இந்த சன்னதியிலே 2 கர்ணபத்திரமும் ஒரு புறம் சங்காகவும் ஒரு புறம் சக்கரமாகவும் பகவான் திருக்கையிலே ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய சங்கு சக்கரங்கள் கனகவல்லி தாயாருடைய அழகான திருக்காதுகளிலே கர்ணபத்திரத்திலே ஜொலிக்கக்கூடிய தாயார் உயர்ந்த பெரிய திருமாங்கல்யத்தை தான் சார்த்திக் கொண்டு 2 கைகளிலே தாமரை புஷ்பத்தை வைத்துக் கொண்டு அபய வரத ஹஸ்தத்துடன் திவ்ய ஹாரத்தியுடன் நமக்கு காட்சியை அளிக்க பிராச்சீனமான லட்சுமி நரசிம்மர், மூலவர், உற்சவர், கனகவல்லி தாயார் இவர்களுடைய திவ்ய தரிசனத்தோடு இதோ நாராயணியத்தின் 25வது தசகத்தினுடைய 2வது ஸ்லோகத்தில் நிருசிம்ம மூர்த்தி அவதாரம் செய்து அதே பாவத்திலேயே பட்டத்திற்கு காட்சியளிக்கக்கூடிய பெருமையை கேட்பதற்கு தயாராகின்றோம். பட்டத்திரியும் குருவாயூரப்பா கிமு கிமு பீஷணமத்புதமிதி வியுத்ப்ரல்த சித்தே சுரே விஸ்பூர்ஜத்தபலோக்ரரோம விகசத் சமாஜ்ரோம்பத. அந்த உத்தமமான ஒரு வைபவத்தோட தாங்கள் அவதாரம் பண்ணி பிளந்தது தூணுமாங்கே பிறந்தது சீயம் பின்னை மகான்கள்லாம் வர்ணிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு அழகா உயர்ந்த ரூபத்தோட கர்ஜிக்க ஆரம்பிச்சாராம். குருவாயூரப்பா, சத்தியமான மூர்த்தியா உன்னை தரிசனம் பண்ணேன். அதே சந்தர்ப்பத்தில் உக்ர சிம்மமாக உன்னை நான் பார்க்கிறேன். அப்ப நீ என்ன பண்ண ஆரம்பிச்ச? அந்த ஹிரண்யகசிபுவோட யுத்தம் பண்றதுக்காக எத்துணை போதும் கையல் இயம்பினான் என்னற்கேற்ற வித்தகர் உளரே அல்த தானவர் விரிந்த சேனை 10,100 அமைந்த கோடி வெள்ளத்தார் பகுதி செய்த அத்தனை கடலும் ஆல தனித்தனி அள்ளிக்கொண்டே. கம்பனுடைய பாசுரம் ஸ்ரீரங்கத்துல பட்டத்திரியோட நாராயணியத்துல இந்த அவதாரத்துல அவ்வளவு அழகா ஒத்து போறது. சத்தியமூர்த்தியாக கம்பத்திலேருந்து வெளியில வந்துட்ட. அப்ப இரணிகசிபு கையில கதையை எடுத்துட்டான். இவனும் கர்ஜிக்கிறான், சிங்கமான நீயும் கர்ஜிக்கிற. அப்ப அந்த இரணிகசிபுவை பயமுறுத்தரம்னு தோணித்தான் சுவாமிக்கு. அதனால என்ன பண்ணாருன்னா, அவதாரம் பண்ணச்சேயே 2 கஸ்தத்தோட தான் அவதாரம் பண்ணார். பிரகலாதனுக்கு அபய கஸ்தத்தை காமிச்சார். பிரகலாத வரதனாக நான் உனக்கு அனுகிரகம் பண்ண போறேன்னு வரத கஸ்தத்தையும் காமிச்சார். அவதாரம் பண்ணச்சே 2 திருக்கரம் தான், 4 கூட கிடையாது. ஏன்னா 4 இருந்தா சங்கு சக்கரத்தை எடுத்துன்னு வந்திருக்கணும். நாம திருக்கோயில்கள்ல தரிசனம் பண்ணக்கூடிய நரசிம்மமூர்த்தி சங்கு சக்கரத்தோட இருக்கார். காரணம் இரண்யகசிபுவை அழிச்ச அப்புறம் நம்ம இப்ப தரிசனத்தை அடைஞ்சுட்டு இருக்கோம். இரண்யகசிபு யாரும் எந்த விதமான ஆயுதங்களும் எடுத்துட்டு வந்து என்னை அழிக்க கூடாதுன்னு வரம் கேட்டதுனால அவர் சங்கு சக்கரம் கதை எல்லாத்தையும் வச்சுட்டே வந்துட்டார். அதனால 2 திருக்கைகளோட குருவாயூரப்பா நீ வந்த. ஆனா இவனை பயமுறுத்தணும்ன்றதுக்காக விஸ்பூர்ஜத்தவளோக்ரரோ உடம்ப அப்படி சிலுப்பு சிலுத்துண்டாராம். அப்படி ஒரு சிலுப்பு சிலுத்த போதே அதிலிருந்து எழுந்த ஜல திவலைகள் எல்லாம் ஒரு கடல் மாதிரி இரணிகசிபுவை அப்படி பயமுறுத்திட்டு ஒவ்வொரு கையையும் அப்படி வளர்த்துண்டே போறையாமேனு நிருசிம்ம ரூபத்தை பார்த்து 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 குருவாயூர்ல பட்டத்திரி வர்ணிச்சுண்டே இந்த ஒரு ஸ்லோகத்தை தொடர்றார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை பரிக்கல் கஷேத்திரத்தில் அமைந்திருக்கக்கூடிய 3வது நிருசிம்மமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனம் நின்ற திருக்கோலத்திலே அவருடைய தரிசனத்தோடு நாராயணியத்தின் அடுத்த பகுதியிலே நரசிம்ம வைபவத்தை தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக. நாராயணா.